சென்னை மாநகராட்சி வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் வந்து இதுவரைக்கும் இந்திய இந்திய துணை கண்டத்தில் கூட கண்டதில்லை. இல்லை, அவங்க தற்காலிக பணியாளருக்காக தான் தற்காலிக பணியாளர்களுக்கு இதெல்லாம் அப்போ 15 ஆண்டுகளாக என்னை இப்படியே இதே ஒரு தரித்திர நிலையில வச்சிருந்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? தனியார் தரோம், நீங்க தனியார் கிட்ட போங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு அரசு? நீங்க இந்த மாநகராட்சியை விற்கிறீங்கன்றோம். யூ ஹவ் சோல்ட் திஸ் கார்பரேஷன். தெனாவட்லாம் போறாரு சேகர் பாபு, அவருக்கே அவ்வளோ தெனாவட்டில் இருக்கும்போது அவர் அமைச்சராக்குன எனக்கு தெனாவட்டு இருக்கும்ல. இதே ஊர்லேயே பிறந்து வளர்ந்து எனக்கு ஒரு தெனாவட்டு இருக்கும், திமிர் இருக்கும். சரி, அதெல்லாம் கூட தூக்கி போட்டு மன்னிப்பு கூட கேட்க தயாராக. பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்களை சந்திக்கலாம். தொடர் வணக்கம். வணக்கம். நலமா? நலம். ஏறத்தாழ 20 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்களுடைய உண்ணாவிரத போராட்டம்ங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அரசாங்கம் ரொம்ப மெத்தனமாக இதை கையாளுறாங்க. 20 நாள் தாண்டி அவங்க உண்ணாநிலை போராட்டம் இன்னமும் தொடருது. இந்த போராட்டத்தினுடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள். சென்னை மாநகராட்சி வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் வந்து இதுவரைக்கும் இந்திய துணை கண்டத்தில் கூட கண்டதில்லை. ஒரு தொடர்ச்சியாக, அதுவும் ஒரு கன்சர்வசிவ் ஒர்க்கர்ஸ், சபால்டமான ஒரு அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னு இந்திய வரலாற்றிலே இல்லை. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வரலாறே இல்லை. கடந்த ஆகஸ்ட் 1 31/7/2025 அன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே பணி செஞ்சுட்டு இருந்த கிட்டத்தட்ட 1953 தொழிலாளர்களை குப்பை போல் வீசிச்சு இந்த தமிழ்நாடு அரசு, சென்னை மாநகராட்சி, அதன் கீழே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி. அதை எதிர்த்து 31/7/2025 நாங்கள் என்ன நிலைமையிலேயே இருந்தோமோ அதே நிலை தொடரணும், நாங்கள் மாநகராட்சிக்கிட்ட தான் பணியாளராக இருந்தோம், அதே பணியாளராக எங்களை தொடர விடுங்க அப்படின்ற கோரிக்கையோட 13 நாள் போராட்டம் நடத்தினாங்க. ஒரு அறப்போராட்டம், ஒரு வீரியமிக்க போராட்டம். அது கிட்டத்தட்ட உலகமே பார்த்ததுன்னு சொல்லலாம். ஆசிய துணை கண்டத்தில் ஒரு முக்கியமான போராட்டமாக அது அமைஞ்சிருக்கு. ரிப்பன் பில்டிங் வாசலில் 13வது நாள் ஒரு திமுகவின் உறுப்பினரை வைத்து ஒரு போகஸாக ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு மூத்த வழக்கறிஞரை வச்சு வாதாடி ஒரு தீர்ப்பை பெற்று அந்த தீர்ப்பை காரணம் காட்டி காவல்துறையை வச்சு அடித்து துன்புறுத்தி மக்களை வந்து வெளியேற்றினாங்க, பெண்களை தாக்குனாங்க, எல்லாரையும் நடு ரோட்டில் இறக்கி விட்டாங்க. அதில் குறிப்பாக நான் உட்பட ஒரு 6 பேர் மேலே வந்து ஒரு 7க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் பதிவு பண்ணாங்க. அந்த 7 வழக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரே ஸ்டோரி அப்படியே பேரட்டிங்காக இருக்கும், அப்படியே கிளிப்பிள்ளை போலன்னுவாங்க. அப்படியே ஒரு 7 வழக்கு போட்டாங்க. அதில் 2 பெண் வழக்கறிஞர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டாங்க. எங்களை வந்து கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் எங்கள் கைது வந்து சட்டவிரோதம்னு சொல்லிச்சு. இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த 13வது நாள் அந்த மக்களை வெளியேற்றினாலும் கூட 127 நாள் கடந்து இன்றைக்கும் அந்த போராட்டம் தொடருது. பல்வேறு கட்டங்கள் போராட்டம் நடத்துனாங்க. வங்கக்கடலில் வரைக்கும் இறங்கினாங்க. இறந்த தலைவர்கள்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க, மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்டாங்க, மக்கள் பிரதிநிதிகளை போய் சந்தித்தாங்க, முதல்வரை சந்தித்து மனு கொடுக்குறோன்னு போனாங்க. இப்படி பலவிதமான போராட்டங்களை கடந்து ஒரு கட்டமாக 22 நாளாக வந்து தூய்மை பணியாளர்கள், 4 பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பிலோ மாநகராட்சி சார்பிலோ எந்த ஒரு பிரதிநிதி மேலிருந்து கீழ் வரை ஒருத்தர் கூட இந்த உண்ணாவிரத்தை கைவிடுங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேசுவோன்னு கூட சொல்லலை. அப்போ இந்த அரசு தான் யாரை பிரதிநிதித்துவப்படுத்திக்கிறோன்னு சொல்லுதோ, இந்த அரசு அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மக்களுடைய போராட்டத்தை மதிக்கலை. கோரிக்கையை நிறைவேற்றாது 2ஆம் பட்சம். அதுக்கு முகம் கொடுக்கலன்றது வந்து 2ஆம் பட்சம். குறைந்தபட்சம் இத்தனை பேர் 22 நாளாக சோறு சாப்பிடாமல் படுத்துட்ருக்கான். அதில் 2 பேர் வந்து குடல் சுருங்கி கேஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகுது. அப்படின்னும்போது ஒரு அரசு, ஒரு பொறுப்புமிக்க அரசு, இதெல்லாம் தாண்டி ஒரு பொறுப்புமிக்க அரசு, ஒரு அற உணர்வு உள்ள அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா, போய் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு, எம்மா இது நீங்கள் நியாயமற்ற கோரிக்கைன்னு கூட சொல்லுங்கள். குறைந்தபட்சம் இன்னைய வரைக்கும் அரசு பிரதிநிதியிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த மக்களை போய் சந்தித்து பேசலாம். அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை?
இது வரைக்கும் நம்ம பல்வேறு அரசுகளை நம்ம பார்த்துருக்கோம், ஆண்டாளும் அரசுகள். என்னதான் இருந்தாலும் ஒரு உண்ணாநிலை போராட்டம் ஒரு 5 நாள் 6 நாள் மேலே தொடர்ந்துச்சுன்னா அரசு பிரதிநிதிகள் வருவாங்க. அது என்ன கோரிக்கையாக வேணாலும் இருக்கட்டும், வந்து பேசுவாங்க. 22 நாள் கழிச்சும் வரலைன்னா இந்த அரசு எங்களுக்கு, இந்த அரசோட மொழியே எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, அது எங்களை கையாளுற விதமே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இது சாதிய நோக்கமன்றி வேறு இல்லைன்றோம். இது வெறுமனே நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஆளும் வர்க்க அரசு, ஒரு முதலாளித்துவ சார்பு அரசாக மட்டும் பார்க்காம ஒரு சாதிய அரசாகவும் இருக்குது. அதனால தான் வந்து போராடக்கூடிய அத்தனை மக்களும் தலித் மக்கள். அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற கமிட்டி அருந்ததியர் ஆதி திராவிட மக்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்கள் வந்து ஒரு வீரியமிக்க போராட்டம், ஒன்றும் இல்லாத மக்கள் 128 நாள் ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துகிறதே பெரிய விஷயம். அந்த மக்களை அவங்க கோரிக்கைக்கு முகம் கொடுக்கலனாலும் 22 நாள் ஏதோ இந்த அரசின் மீது என் உயிரின் மீதுனாச்சும் இந்த அரசு நம்பிக்கை அக்கறையை செலுத்தும். எல்லாம் போராட்டம் பண்ணி வந்தோம், பகிஷ்காரம் புறக்கணித்தோம், வேலை நிறுத்தம் பண்ணோம், எதையுமே கண்டுக்காத அரசு சரி என் உயிருக்குன்னா மதிப்பு கொடுக்கும்னு நினச்சி தான் உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. உண்ணாநிலை போராட்டத்தோட முக்கிய நோக்கமே அதுதான். அரசு எதை பற்றியுமே கண்டுக்கலனாலும் உயிரின் மீதாச்சும் அக்கறை கொள்ளும். இப்போ ஜெயன் தாஸ் பிரிட்டிஷ் பீரியடில் உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்த ஜிதேந்திர தாஸ், அவர் தொடங்கி மங்குராம் வரை பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க எல்லாரும் போராட்டம் எதிர்க்க இருந்தாங்க. உயிர் மேலே அது ஏகாதிபத்திய அரசாக இருந்தால் கூட அது வந்து அக்கறை கொள்ளும். உயிர் அப்படி வந்து ஒருத்தன் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனோன்னு நினைக்காது ஒரு அரசுகள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த அரசுகளும் போய் உரையாடுச்சு, அது நிறைவேற்றிச்சா இல்லையா சாக விட்டது எல்லாம் உண்மை. சங்கரலிங்கனார் செத்தார் தமிழ்நாடுன்ற பேருக்காகவே, அதெல்லாம் வந்து கொண்டாடுற அரசு இன்றைக்கி நம்ம பக்கத்தில் ஈழம் திலீபன் இப்படி எல்லா உண்ணாவிரதங்களும் ஏதோ ஒரு வகையில் முகம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அரசு முகமே கொடுக்கல. இப்போ இந்த அரசு ஏதோ ஒரு சாதிய நோக்கத்தோடு தான், சாதிய பார்வையிலிருந்து சாதிய மனப்பான்மையிலிருந்து தான் இந்த போராட்டத்தை அணுகுதுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னை வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வராது. இல்லை, உங்களோட கருத்துலேருந்து எனக்கு அவங்க தரப்புலேருந்து என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போராட்டம் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்காக பின்புலத்திலிருந்து யாரோ அவங்கள இயக்குறாங்க. இப்போ அண்மையில் கூட பாருங்கள், நாங்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கனிவோடு தான் நாங்கள் அணுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து மாநகராட்சி சார்பாக சொல்லப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? எங்கள் உரிமையே எங்களுக்கு கொடுத்துட்டா எங்கள் உணவை நாங்கள் உண்போம், நாங்கள் சாப்பிடுவோம், எங்கள் சாப்பாடு சாப்பிட எங்களுக்கு தெரியும். இந்த அரசு வந்து பொய் சொல்லுது. என்ன பொய் சொல்லுதுன்னா, பின்னாடி இருந்து கேட்குறாங்க, பின்னாடி இருந்து கேட்குறாங்க. 2021 பிப்ரவரி மாதம் எடப்பாடி ஆட்சி காலத்தில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது அன்னைக்கு சென்னை மாநகராட்சியும் இது போல் ஒரு 10 ஜோன்களை வந்து தனியார் மயப்படுத்துச்சு. அன்னைக்கு அதை எதிர்த்து எங்களோடு நின்றவர் யார்? நமக்கு நாமே பயணத்தில் ஒரு பெரிய பெட்டி எடுத்துக்கிட்டார், அதுக்கு ஒரு பெரிய பூட்டு ஒன்று போட்டார், வாங்க எல்லாரும் மனு போடுங்கன்னாரு. அப்படி மனு போட்டதில் இந்த தூய்மை பணியாளராக அடங்கும். தூய்மை பணியாளர்கிட்ட மனு வாங்கிட்டு இதே குளத்தூரில், சென்னை குளத்தூரில் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்னாரு. வாக்குறுதி எண் 158 285. இது என்ன சொல்லுது? பணி உள்ளிட்ட கோரிக்கை, பணி சம்பந்தமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். எந்த தேர்தல் வாக்குறுதியிலாவது உடனடியாகன்ற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. நான் அட்டை டு அட்டை படிச்சிட்டேன். உடனடியாக என்ற வார்த்தை 285வது வாக்குறுதியை தவிர்த்து வேற எந்த வாக்குறுதிக்குன்னா இருக்கா? அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எழுதின கடிதம், நீங்கள் தான் சொன்னீங்க பட்டியலினத்து மக்கள், இந்த தனியார் மையத்துக்கு போயிருக்கிற நீங்கள் தனியாருக்கு தாரை வார்த்தை இந்த அத்தனை தொழிலாளிகளும் பட்டியலினத்தவர்கள். இவங்களை வெறும் நீங்கள் தொழிலாளியாக பார்க்காதீங்க, அவங்க பின்புலத்தையும் பாருங்கள், அவங்க சாதிய பின்புலத்தையும் பாருங்கள், அவங்க எந்த சமூக பின்புலத்துலேருந்து வராங்கன்னு பாருங்கள், இதுக்கு முகம் கொடுங்கன்னு அன்றைக்கி ரொம்ப அழகாக பேசினது யாருன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு முதலமைச்சராக இருந்தால், அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மு க ஸ்டாலின். அப்போ அன்னைக்கு எங்கள் பின்னாடி யார் இருந்தா? இப்படி ஆளும் அரசுகள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி தப்பிக்கிறதுல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர, அந்த பிரச்சனை என்ன, அதுக்கு நம்ம எப்படி வந்து அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றது குறித்து பேசலாம். இப்போ நீங்கள் இந்த காலை உணவு 3 வேளை உணவுன்னு கூட நீங்கள் எடுத்துங்க, அதில் ஒரு பொய். 3 வேளை உணவு போடுறான்றாங்க. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 3 வேளை உணவு போடுறாங்களா சொல்லுங்கள்? போடுறது இல்லையா? அவங்க கிடையாது. 3 ஷிஃப்ட்டு. காலையில் ஷிஃப்ட்டு வர ஒரு தொழிலாளி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வேளை உணவு, மதியம் ஷிஃப்ட் வர தொழிலாளிக்கு மதிய உணவு, இரவு ஷிஃப்ட் வர தொழிலாளி பணி நேரத்தில் இருக்கும்போது அவருக்கான உணவு. ஆனால் இது எப்படி பேசுகிறாங்க திமுக? 3 வேளை உணவு தரோன்றாங்க. இப்போ அது எப்படி புரிந்து கொள்ளப்படுது? 3 வேளையும் தொழிலாளிக்கு சோறு போடுறாங்க. நான் என்ன கேட்டேன்?
ஒரே நபருக்கு வந்து அவர் ஷிஃப்ட்ல இல்லாத 2 வேளையும் சாப்பாடு கொடுக்கறதா கண்டு. திமுகனாலே பொய்ன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். எப்படி ஒரு முழு நடப்பு காலத்துல நம்ம பார்க்குற ஒரு திட்டத்தையே மக்கள்கிட்ட எப்படி தப்பா இன்டர்பிரேட் பண்றாங்க, தப்பா எப்படி அறிமுகப்படுத்துறாங்க. சரி, இந்த உணவுக்கு மீண்டும் வரேன். நான் வந்து என்னுடைய பணி கோரிக்கையை நான் வைக்கிறேன். நீ என்னை வந்து நான் உன்கிட்ட வேலை செஞ்சேன் 10-15 வருஷமாக உன்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். நீ என்னை பணி நிரந்தரம் பண்ணுன்னு தொழில் தீர்ப்பாயத்தில் போய் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலில் நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன். 2 கேஸ் போட்டிருக்கிறேன். அந்த 2 கேஸ் நடந்துட்டுருக்கும்போதே நீ தொழில் தீர்ப்பாயத்தில் போயிட்டு என்னை முன் அனுமதி பெறாமல், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் ஆக்ட் செக்ஷன் 33 என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீ மாத்திர, ஒரு எம்ப்ளாயியோட வேலை செய்கிறவர், முதலாளி வந்து வேலை செய்கிறவரோட நேச்சரை மாற்றுறாரு அப்படின்னா, இல்லை பணி நீக்கம் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று பனிஷ் பண்ணுறாருன்னா, அந்த வழக்கு நடக்கும்போது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் தொழில் திருப்பாயத்தில் போயிட்டு ஐயா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து, இந்த தொழிலாளியோடைய அந்த நேச்சரை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம், வழக்கு நடக்கட்டும், வழக்கு நடக்கிற முடிவுலேருந்து நான் இது அனுமதி பெறணும். இது சட்டவிதி. இந்த அனுமதி பெறாமல் நீங்கள் மாநகராட்சி மாமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எங்களை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ராம்கிக்கு தாரை வார்க்குறீங்க. இப்போ என்னுடைய 15 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? ஸோ இதை கேட்டு நான் போராடிட்டு இருக்கும்போது, 13 நாள் போராடிட்டு இருக்கும்போது என்னை அடித்து குப்பலாரில் ஏற்றி கொடூரமாக தாக்கி, பல தூய்மை பணியாளர்களை வந்து ரத்த காயம் வர வச்சு, பெண்கள்னு கூட பார்க்காம, 50 வயதுக்கு மேற்பட்டவங்க கூட பார்க்காம கொடூரமாக தாக்கி, ரத்தம் சொட்ட அடித்து, பொய் வழக்குகள் போட்டு, முன்னணியாளர்களை வந்து சிறைப்படுத்தி, எவ்வளவு பண்ணிட்ட பிறகு ஒரு அதிருப்தி ஆகிட்ட பிறகு சோறு போடுறேன். அது யாருக்கு சோறு போடுறேன்? நீ உன் பணியாளர் இல்லைன்ட்ட. நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாரு அரசு தலைமை வழக்கறிஞர்? நான் அனுமதி பெறமாட்டேன், தீர்ப்பாயத்தில் நான் அனுமதி பெறமாட்டேன். ஏன் பெறமாட்டேன்? தே ஆர் நாட் மை எம்ப்ளாயிஸ். சொல்கிறது யார்? தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர், அரசு தலைமை ஏஜி என்ன சொல்கிறாரு? நான் பெறமாட்டேங்க, ஏன்னா இவங்க என் தொழிலாளி இல்லை. அப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் போனதுனால அவங்க நேரடியாக அரசு, நான் மாநகராட்சிகிட்ட இருந்து தான் சம்பளம் வாங்குறேன். அப்போ நான் உன் தொழிலாளி இல்லைன்னா நான் யார்? அப்போ இந்த 15 ஆண்டு காலம் நான் என்கிட்டே அவங்க வேலை செய்யலாம் இந்த அரசு. நான் போய் அனுமதி கேட்டுட்டாலே இவங்க என் தொழிலாளின்றது மறைமுகமாக நான் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இத்தனை நாள் என்னை நீங்கள் என்னவா வச்சுருந்தீங்க? விளங்குதா உங்களுக்கு? இல்லை, இப்போது நீங்கள் இந்த நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நடைமுறையில் அது இந்த மாதிரி அரசாங்கம் வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்குன்றீங்க. ஆனால் இப்போ அரசாங்கத்தினுடைய சார்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பிஎஃப் போன்ற திட்டங்கள் இல்லை, ஆனால் இந்த தனியார் அமைப்புகளை போகும்போது வந்து அவங்களுக்கு மருத்துவ காப்பீட்டிலேருந்து பிஎஃப்லேருந்து இந்த மாதிரியான சலுகைகள்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இதில் 2வது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மற்ற பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2 மண்டலங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு இவ்வளோ கடுமையாக அதை எதிர்க்கணும், இந்த போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறேன். முதல்ல 2வது கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்த கேள்விக்கு எங்கள் தரப்பில் எங்கள் வழக்கை நடத்தக்கூடிய ஐயா குமாரசாமி நீதிமன்றத்திலே ஒரு பதில் சொன்னார். அது என்னன்னா, எந்த ஜோன்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் எழவில்லை, இந்த 2 ஜோனில் மட்டும்தான் பிரச்சனை, இவங்க வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கன்றாங்க. எந்த ஜோன்லேயும் வந்து தொழில் தகராறு இல்லை, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்து எந்த ஜோன்லேயும் இல்லை. எந்த தொழிலாளியும் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலில் போயிட்டு டிஸ்பியூட் எழுப்பி என்னை பர்மனெண்ட் பண்ணுங்கன்னு பர்மனன்ஸுக்கு போய் வழக்கு போடலை. நாங்கள் முன்னக்கூட்டியே போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் போட்ட பிறகு ஒரு தகராறு இங்கே இருக்குது. இந்த 2 ஜோனில் தகராறு இருக்கும்போது தகராறை சரி செய்யாமல், தகராறை முடிவுக்கு கொண்டு வராமல் நீங்கள் என்னை மாற்றக்கூடாது. இதுதான் அதுக்கான பதில். அப்புறம் நீங்கள் கேட்டது வந்து தனியாரில் போனால் நிறைய சலுகைகள். இத்தனை நாள் நாங்கள் வந்து 15 வருஷம் எதுக்கு வந்து எந்த ஒரு உரிமைகளும், ஒரு பிஎஃப் இல்லாமல், ஒரு லீவ் இல்லாமல், இது வெக்கமால அரசுக்கு சொல்ல, 15 வருஷம் நான் என்கிட்ட வந்து ஒரு எம்ப்ளாயீஸை வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம நான் வச்சுருந்தேன். தனியாருக்கு போனால் தான் கிடைக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசு வெக்கி தலைகுனிய வேணாமா? வெட்கப்பண்ணமா வேணாமா? ஒரு ஊடகவியலாளராக கூட வேணாம், ஒரு நியாயமான ஒரு மனிதராக சொல்லுங்கள். இல்லை, அவங்க தற்காலிக பணியாளருக்காக தான். தற்காலிக பணியாளர்களுக்கு இதெல்லாம் அப்போ 15 ஆண்டுகளை நீ இப்படியே இதே ஒரு தரித்திர நிலையில் வச்சுருந்ததுக்கு உன்னை என்ன பண்ணலாம்? நான் ஏன் இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்? இந்த முறத்தையும் இந்த குப்பையோட குப்பையாக 15 வருஷம் 10 வருஷம் எதுக்கு இருந்தேன்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு பர்மனெண்ட் ஆகிடும்.
அந்த ஒரு வருங்காலத்தில் வரப்போகிற ஒரு பலனுக்காக. பெனிஃபிஷரிங்கிறதுக்காக. ஆமாம், நான் இத்தனை ஆண்டுகளும் சகிச்சிட்டு இருந்தேன். நீ இத்தனை நாள் என்ன சுரண்டிட்டு இருந்த. 761 ரூபா அந்த மினிமம் வேஜ் வாங்குறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் சட்ட போராட்டம், கள போராட்டம், பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தி 761 ரூபா வாங்கணும். நீதிமன்றம் சொன்ன பிறகும் மாநகராட்சி தரல. அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு உண்ணாநிலை போராட்டம். இவ்வளவும் நடத்திட்ட பிறகு மினிமம் வேஜ் வாங்கணும், குறைந்தபட்ச ஊதியம். தினக்கூலியாக இருந்தோம் 10 வருஷம். அப்போ என்ன காரணம்? தனியார் தரோம், நீங்கள் தனியார்கிட்ட போங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அரசு? ஒரு அரசு, நான் இப்பயும் நாங்கள் சொல்கிறேன், நாங்கள் அதை வந்து சோசலிச அரசெல்லாம் எதிர்பார்க்கல. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இதுதான். நீ சோசலிச புரட்சி, நான் நீ ஜோசப் ஸ்டாலின் கிடையாது, நீ மு.க. ஸ்டாலின் தான். அது எனக்கு தெரியும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவரை நான் வந்து ஜோசப் ஸ்டாலின் மாதிரி ஆட்சி நடத்துங்கன்னு கேட்குறேன். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஐயா அரசுன்றது சேவையை மக்களுக்கு அரசு தான் கொடுக்கணும். மக்களுக்கான சேவையை அரசு தான் கொடுக்கணும். மக்களுக்கான சேவையை அரசு கொடுக்காம, அரசு வந்து சேவைகளை நான் தனியாருக்கு கொடுத்துருவேன், அவுட் சோர்சிங் பண்ண வைப்பேன், கான்ட்ராக்ட் விடுவேன். தனியார் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் உங்களுக்கு மக்களுக்கு சேவை தரோம், நான் ஒரு கண்காணியாக இருப்பேன். கண்காணி கூட கிடையாது அரசு. ஒன்ஸ் தேவ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்ட பிறகு அவன் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறான். நீங்கள் இந்த மாநகராட்சியை விற்கிறீங்கன்ற நான். யூ ஹவ் சோல்டு திஸ் கார்பரேஷன். நீங்கள் வந்து இந்த கார்பரேஷனை வந்து விற்பனை பண்ணுறீங்க, விற்பனைக்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு பிரச்சனைன்ற. என் மாநகராட்சியை விற்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இல்லை, இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, நீங்கள் முன்னாடியே சொன்னபடி இதில் இந்த பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலினத்து மக்களாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த தொழிலை தான் செய்யணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிற மாதிரி இல்லையா? அவங்களுக்கு திரும்பவும் அதே பணியை வந்து பணி நிரந்தரம் பண்ணணுங்கிற கோரிக்கை. இப்போ கான்ட்ராக்ட் கொடுத்த உடனே நீங்கள் யாரை வந்து வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு ஏஜி? நீதி ரொம்ப அப்படியே வந்து எங்களுடைய நிலையை மாற்றுறதுல இந்த அரசு அப்படியே ஒரு பெரிய அக்கறையுடைய அரசு மாதிரி பேசுகிறீங்களா, காட்டுறீங்களா? நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் எங்களை பார்த்து என்ன கேட்டார்? வேலைக்கு வாங்க. என்ன கேட்டார்? வேலைக்கு வாங்க. எஸ்சிலாம் வேலைக்கு வராதுன்னு சொன்னாரா? இது எவ்வளோ பெரிய ஜோக்கு. கெனித் ராஜ்னு ஒரு ரொபாட்டிக்ஸ் சயின்டிஸ்ட், அவங்க அப்பா ஒரு தூய்மை பணியாளர். அடுத்த தலைமுறை ரொபாட்டிக்ஸ் படிக்க போச்சு. போன தலைமுறை அரசில் உறுதியான வருமானம் இருந்தபோது ஒரு நகராட்சி ஆணையர், ஒரு தூய்மை பணியாளருடைய பெண் நகராட்சி ஆணையராக வந்திருக்காங்க. அவங்க அப்பா யார்? ஒரு நிரந்தர பணியாளர். பணி நிரந்தரம் இருக்கும்போது ஒரு சுதந்திரம் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பணி நிரந்தர ஊழியர் எல்லாத்தையும் கேள்வி கேட்பார். எனக்கு க்ளவுஸு கொடுன்னுவார், நான் கையால் மலம் அல்ல மாட்டேன்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு தூய்மை பணியாளரில், ஒரு பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர், அவருக்கான அதிகாரம் இருக்கும்னு நம்புறீங்க? உரிமை இருக்கும். அவர் வந்து ஒன்னொன்னுத்தையும் கேள்வி கேட்பார். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் பற்றி பேசுவார். இன்னொன்று 10 வருஷம் அவர் அங்கே தூய்மை பணியாளராக இருப்பார். 11ஆவது வருஷம் அவர் வேற ஒரு வேலைக்கு போவார். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ப்ரமோஷன். 10வது படிச்சிட்டாருன்னா வேற ஒரு வேலைக்கு போயிடுவார். ஆனால் தனியாரில் நான் ராம்கீல இருந்தால் முடியுமா? குப்பால்னவனுக்கு குப்பால்ற வேலையை விட்டுட்டு வெளியில் போயிட்ட பிறகு வேற வேலை கிடைக்குமா? ஒரு தூய்மை, நம்ம வெளிப்படையாக உடச்சி பேசுவோம். இப்போ இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு தூய்மை பணியாளர் திடீர்னு இப்போ ஒரு புது யூடியூப் சேனல் ஒரு கால்ஃபர் பண்ணுறீங்க, ஒரு 10 போஸ்ட்டுக்கு ஒரு தூய்மை பணியாளர் வராரு. முன்னாடி தூய்மை பணியாளராக இருந்தவர், இந்த நல்ல சமையல் தெரியும் அவர் இந்த அலுவலகத்துக்கு வந்தால் நம்ம இயல்பாக அவருக்கு என்ன வேலை தருவோம்? வெளிப்படையாக பேசுவோம். என்ன வேலை தருவோம் சொல்லுங்க? எக்ஸ்பீரியன்ஸ், எதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி. ஹவுஸ் கீப்பிங் தருவோம். அதனால நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? ஹவுஸ் கீப்பிங் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, நீங்கள் அந்த வேலையை விடுங்க, வாங்க சமையல் செய்யுங்கன்னு சொல்லுவோமா? ஒவ்வாமை இருக்கும் சார். சமூக தீண்டாமை அனுபவிக்கிறாங்க சார் அவங்க. மற்ற தொழிலாளிகளை காட்டிலும் தூய்மை பணியாளர் தொழிலாளிகள் வெறும் உழைப்பு சுரண்டலுக்கு மட்டும் ஆளாகலை, சுய சுரண்டலுக்கும் ஆளாகிறாங்க. தே ஆர் தலித்தோட செல்ஃப் ஹாஸ் பீன் கான்ஃபிஸ்கேட்டட்னார் அம்பேத்கர். மை வெரி ஓன் பர்சனாலிட்டி ஹவ் பீன் கான்ஃபிஸ்கேட்டட்னார் சவுத் பாரா குழுவில். அது வந்து எல்லா தலித்துக்கும் பொருந்தும்.
ஆனால் இந்த தூய்மை பணியாளருக்கு அது இன்னும் அதிகமாக பொருந்தும். அவங்க பர்சனாலிட்டியை நம்ம அவங்களுடைய சுயத்தை நம்ம அபகரிச்சிட்டோம். சொந்தக்காரங்க கூட வந்து ஒரு குழந்தைய கொஞ்சம் அனுமதிக்க மாட்டான். இப்படி ஒவ்வொரு நாளும் சமூக தீண்டாமை, சொந்தக்காரங்களோட தீண்டாமை, எல்லாரோட தீண்டாமை அனுபவிச்சு ஏதோ ஒரு 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 பணி நிரந்தரம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை மாறாத மென்டலி ஆல்சோ சப்ரெஷன் அண்ட் டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது எவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சார். ஒரு நாள் நம்ம குப்பையிலே வாழ்க்கை நடத்த முடியுமா? இந்த அறை குப்பையாக இருந்தால் உங்களால் உட்கார முடியுமா? உட்கார்ந்து என்னைய நேர்காணல் பண்ணுவீங்களா? நீங்கள் குப்பையோட குப்பையாக வாழ்ந்த ஜனம் சார் அது. அவன் கேட்குறது வந்து வேலை கொடுன்னு தான் கேட்டான், சோறு கொடுன்னு கேட்கல. சோறு அவன் சாப்பிட்டுப்பான் சார். இது என்ன பண்ணையார் மன்னன்லேருந்து வாங்க முதல்ல. சோறு போட்டேன் எல்லாத்துக்கும் பேரை மாற்றின விடியல் பயணம் உரிமை தொகை என்ன, இதுக்கு மட்டும் இலவச சோறு. வெக்கமாக இல்லை? இலவசமாக உன்னை கேட்டாங்களா? இன்னொன்று, உன் எம்ப்ளாயி நான் கிடையாது. எவ்வளோ முரண் பாருங்க இந்த அரசுக்கிட்ட. இவங்க எம்ப்ளாயி நான் இல்லைன்னு சொல்லுது இதே அரசு இன்னொன்று என்ன சொல்லுது, உனக்கு நான் சோறு போடுறேன். உன் எம்ப்ளாயி இல்லாத நான் எனக்கு எதுக்கு நீ சோறு போடுற? சாம்சங்கில் தொழிலாளி போராடின உடனே சோறு போடுறேன்னு போனியா? எனக்கு நீ ஏன் 200 ரூபா நீ ஏன் தர? எனக்கு முதலாளி ராம்கி தானே. ராம்கியை சோறு போட சொல்லு. ராம்கியை 761 ரூபா தர சொல்லு. என் வரி பணம் போகுது சார். இது திட்டமா? நான் என்ன கேட்குறேன், இது என்னென்றைக்குமான திட்டமா? 3 வேளை உணவு என்றென்றைக்குமான திட்டமா? இல்லைன்றீங்களா? கிடையாது. இந்த போராட்டத்தை மறந்துட்ட பிறகு இந்த திட்டம் இருக்காது. இன்னைக்கு 200 ரூபா அரசு தருது. ஏன்னா 500 சில்லரை தான் வந்து ராம்கி தரேன்னு ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட் பண்ணோம். இந்த மினிமம் வேஜஸை காம்பன்சேட் பண்ண கார்பரேஷன் 200 ரூபா போடுது. இது எத்தனை காலத்துக்கு போடுவீங்க? ஒரு நிதிநிலைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அபேண்டண்டாக விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போராட்டத்தை தண்ணி ஊற்றுற வரைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? ராம்கி நாளைக்கு அது அவனுடைய பேசிக் பே ஏற இவன் கொடுக்குற பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி ஏன் ராம்கியை வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இல்லை இந்த ஒரு நிறுவனத்திற்குள்ள நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறதுக்கான காரணம் ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் சார். இது வெறுமனே நீங்கள் வந்து தமிழ்நாட்டோடையோ சேகர்பாபுவோடையோ ஸ்டாலினோடையோ கொண்டு சுருக்கி பார்க்க முடியாது. நீங்கள் உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து திட்டம் போட்டு ஒவ்வொரு பெருநகரங்கள் என்ன மாதிரியா இருக்கணும்னா அவங்க திட்டமிடுறாங்க. இப்போ இன்னொன்று, இந்த வங்கிகள் கடன் கொடுக்கும் பொழுதே அரசு சேவை கொடுக்கக்கூடாதுன்றாங்க. உலக வர்த்தக கழகம் அதை தான் சொல்லுது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் கையெழுத்து போட்ட அத்தனை நாடுகளும், அந்த நாடுகளுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒப்பந்தம் என்னென்னா, சேவைகளை அரசு தராதிங்க, தனியாருக்கு தாரை வாத்துடுங்க, கான்ட்ராக்ட் விடுங்க, அதன் மூலம் லாபம் சம்பாதிக்க கான்ட்ராக்டர்ஸை அனுமதிங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நகர கட்டுமானமும் போயாச்சு, வேற ஒருத்தன் தீர்மானிக்கிறான். லேபர் பேட்டர்னா அவன் தான் தீர்மானிக்கிறான். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் அரசு சேவை தராதான்றான். இந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸோட அழுத்தத்தில் தான் இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்களால் வந்து இந்த அரசுனால மு.க. ஸ்டாலினால் இந்த மக்களை காப்பாற்ற முடியல. ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கு எதை நோக்கி நகரும், இல்லை இந்த வழக்கு என்னவாக தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நம்ம இல்லை, நம்ம வந்து என்னைக்கு அரசு கொள்கை முடிவுன்னு சொல்லிடுச்சோம். இந்த கான்ட்ராக்ட் அனுப்புறது, ராம்கிக்கு தாரை வார்ப்பது, கான்ட்ராக்ட் தான் இனி இந்த நகரம், நாங்கள் இந்த நகரத்தை விற்றுக்கிட்டு வரோம், எங்களால் வந்து சேவை செய்ய முடியாது, சேவையை நாங்கள் தனியார் கொடுப்பது என்பது எங்களோட கொள்கை முடிவுன்னு அரசு சொல்லிடுச்சு. சொல்லிட்ட பிறகு இது நீதிமன்றத்தில் வந்து எங்களோட போராட்டம் ஒரு கட்டத்துக்கு இருக்குது தான், நான் இல்லைன்னு இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலில் நடக்குது, உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் நாங்கள் வெறும் நீதிமன்றத்தை மட்டும் முழுசாக நம்பிட்டுல. ஆனால் எங்களை போன்றவர்கள், அந்த இயக்கம் நீதிமன்றத்தையும் நம்புது, களத்தையும் நம்புது. எங்களை போன்றவர்கள் கருத்து என்னவாக இருக்குன்னா, இது களத்தில் தான் பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான போராட்டம். இது வெறும் இந்த 1953 தூய்மை பணியாளர்கள் ஜோன் 5 ஜோன் 6 தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த சென்னை மாநகர மக்களுக்கான போராட்டம். இந்த சென்னை மாநகரம் விற்பனைக்கு இல்லை. சென்னை மாநகரம் ஏன்னா ஒரு மாநகராட்சி அதன் அளவில் செய்ய வேண்டிய முக்கியமான சேவையில் ஒன்று தூய்மை பணி. அதை கூட நான் ஒரு தனியாருக்கு தாரை வைத்துறேன்னா இந்த மாநகராட்சி என்ன செய்யணும்? ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசமைப்பு சட்டக்கூறு 46 வந்து பட்டியலின பழங்குடி மக்களுக்கான அத்தனை மேம்பாடுகளையும் ஒரு அரசு செய்யணும்னு.
அப்போ இவங்க பட்டியலின பழங்குடி மக்களாக இருப்பதனாலையும் அரசமைப்பு சட்டப்பூர்வமாக பார்த்தா கூட இது அவங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்லாம் நாங்கள் என்டார்ஸ்மெண்ட் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம். களத்தில் தான் எங்கள் போராட்டம் வந்து தொடரும்னு வெல்லும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பெரியாரா அம்பேத்கர் எல்லாம் தன்னுடைய வழிகாட்டியாக முன்மொழிகிறாங்க. அப்புறம் இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னே வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி திராவிட மாடல்னு முன்வைக்கிற இந்த அரசாங்கம் ஏன் இப்போ தூய்மை பணியாளர்களை மட்டும் இப்படி புறந்தள்ளுது? அதுக்கு பின்னாடி என்ன இது பின்னணி இருக்கு?